தாயை போற்றி அழகு வராகி தாயை போற்றுங்க. என்ன விசேஷம் அப்படின்றத நீ பார்க்கலாம். வராகி அம்மனை பார்த்தாலோ பூஜை செஞ்சாலோ சிலருக்கு ஏன் கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது? அதுதாங்க நான் இப்ப சொல்ல போறேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அன்பான பக்தர்களே, வராகி அம்மனை உண்மையாக மனசார வழிபடுறவங்களுக்கு பூஜையில இருக்கும்போது கண்களில் கண்ணீர் வருவது என்றால அது ஒரு அருளின் அடையாளம் தாங்க. அது வெறும் உணர்ச்சி இல்லைங்க. அம்மா நம்ம உள்ளத்தோட பேசுற சின்ன ஒரு அடையாளம் தான். வராகி தாய நம்ம துன்பங்கள் இருந்து எரிஞ்சுட்டு நமக்கு நிம்மதி தருகிற நேரம் தாங்க அது. ஆகையால கண்ணீர் வந்தா பயப்படாதீங்க. அது அம்மா நம்ம வழியான வெளிப்படுத்துற அருளின் பயிற்சி தாங்க. இந்த கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் என்று கூட சொல்லக்கூடாதுங்க. அது அம்மனுடைய அருளின் அடையாளம் தான். யாருக்கெல்லாம் வராகி அம்மன் முன் இப்படிப்பட்ட கண்ணீர் வரும் தெரியுமா? அம்மனை மனம் திறந்து அழைத்தால் அவள் நம்மை தாயாக கருதி அரண்மனைக்கிறாள் என்று அர்த்தம்தாங்க. இதுதாங்க கண்ணீருக்கான அர்த்தம். வராகி தாயை நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. வராகி தாய் நம்மோடு இருக்கிறாள், நம் குடும்பத்தையும் பாதுகாப்பாள், அனைவையும் காத்து அருள்வாள். நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. வராகி தாய் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஓம் வராகி தாயை போற்றி.